கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எவ்ரி Thursday வேதாகமத்தில் உள்ள பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிறிய ஜெபம். கர்த்தாவே, இங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து செய்தி கொடுக்கின்ற என்னையும் இந்த செய்தி கேட்கின்ற மற்றவர்களையும் ஆசீர்வதித்து அந்த செய்தி புரியும் வண்ணமாக இருக்க கிருபை புரிந்தருளும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிலாத்துவின் மனைவி. இதற்குரிய வேதாகம பகுதி மத்தேயு 27வது அதிகாரம் 19வது வசனம். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். இது யாரை குறிக்குதுன்னா பொந்தியு பிலாத்து அவங்களோட மனைவி. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் கல்லூரிகள்லேயும் சரி, இல்லை வேலை செய்கின்ற வேறு எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதற்காக குரல் கொடுக்கின்றவங்க வெகு சிலராக தான் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா இது உண்மைன்னு தெரிஞ்சோம். இந்த சம்பவத்தில் எப்படி பொந்து பிலாத்துக்கு இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று அறிந்தோம் அவர் என்ன பண்ணுவார்னா கையை கழுவிடுவார். ஏன்னா அந்த யூத ஜனங்களுக்கு பயந்து அவர் அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்துட்றாரு. அப்படின்னா கை கழுவினார். ஆனால் இப்போ நம்ம நடைமுறை இதில் பார்த்திங்கனாக்கா எனக்கு ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் எங்கள் இடமா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னாக்கா அதை ஆலோசித்து அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவை மேல் மட்டத்தில் போய் சொல்லுவாங்க. அப்படி சொல்கின்ற பட்சத்தில் அதுக்கு சம்பந்தமாக ஏதாவது விசாரணையோ இல்லை அதை பற்றி ஏதாவது டிஸ்கஷனோ இல்லை வேறு ஏதாவது நடந்தால் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு சிலர் தான் உண்மையை பேசுவாங்க. ஒரு சிலர் தெரியாது, அப்படி நடந்திருக்கலாம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி தான் பேசுவாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி ஒரு சம்பவம் நடக்குது, உண்மை இதுதான் தெரியுது, தெரிந்தும் தான் பாதிக்கப்படக்கூடாது, தனக்கு எந்த இழப்பும் ஏற்படக்கூடாது, தனக்கு எந்த துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த உண்மையை எடுத்து சொல்ல தயங்குவாங்க. ஒரு சிலர் முன் வரவே மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பொழுது அப்படி ஒரு சிலர் எதுவுமே பேசலை. ஒரு சிலர்னு இல்லை, ஒரு கூட்டத்தில் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் ஒன்லி தே ஓப்பன் தியர் மவுத். குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் பேசுனாங்க, மற்றவர்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ அந்த சம்பவம் முடிந்து அதுக்கப்புறமா எல்லாம் நார்மலாக ஆகி எல்லாரும் ரொட்டீன் லைஃபுக்கு வந்துட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கிறிஸ்துவை பற்றி அறியாத ஒரு நபர் கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் உனக்கு தீங்கு இழைத்தால் நீ அவங்கக்கிட்ட நீ அன்பாக இருக்கணும், நீ உங்கள் விரோதிகளை கூட நீ நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு இயேசு கிறிஸ்து. இதை கிறிஸ்தவர்கள் கூட இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளை யாராவது ஒருத்தர் எதிர்த்தாலோ இல்லை அசிங்கமாக பேசினாலோ இல்லை நம்மளுக்கு விரோதமாக செயல்பட்டாலோ என்ன பண்ணுவோம், ஒன்று அமைதியாகிடுவோம், இல்லை அவங்கள விட்டு ஒதுங்கிடுவோம், மன்னிப்போம், மறப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் நார்மலாக அவங்கக்கிட்ட பேசுவோமானா அது மிக குறைவாக தான் இருக்கும். ஆனால் அந்த நபர் எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசினாங்க. அவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது தேவைன்னா
செஞ்சு குடுத்தாங்க. அப்ப எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த பண்பு வந்து ஒரு சிலருக்கு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல இந்த மாரி பண்ப பார்க்கறது ரொம்ப அரிது. அ அப்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அ தனக்கு தனக்கு எதிராக யாராவது ஏதாவது செஞ்சா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு சண்ட போடுவோம். இல்லையா, அவங்கள போய் கொஸ்டின் கேட்போம். இல்லையா, அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிடுவோம். இல்லன்னா அமைதியாயிடுவோம். ஆனா, அந்த குறிப்பிட்ட நபர் எதுவுமே செய்யல. என்ன பண்ணாருன்னா, மத்தவங்களுக்கு பழைய மாதிரியே எல்லா உதவிகளையும் செய்ய ஆரம்பித்தார். இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் குடுத்த ஒரு பாடம். வேதத்தில பார்த்தீங்கன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்னு இருக்கும். அந்த மாரி தான் அ அவங்க வந்து நடந்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அவர்கிட்டேருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னாக்கா, நம்பளுக்கு விரோதமாக நம்பள வந்து யார் புறக்கணித்தாலும், நம்பளோட அந்த இயல்பு வந்து எப்பவுமே மாறவே கூடாது. நம்மளால முடிந்த வரைக்கும் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். அதே மாரி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிலாத்துவின் மனைவி பார்த்தீங்கன்னா, பிலாத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவை விசாரணைக்காக அவர்கிட்ட அழைத்து வருவார்கள். அப்போ இயேசுவ என்ன சொல்வாங்க, அவர வந்து கொலை செய்ய வேண்டும் என்று யூத ஜனங்கள் சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும்னாக்கா, பிலாத்துவின் மனைவி அந்த காலத்துல பெண்கள் வந்து தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல முடியாது. ஆனா, பிலாத்துவோட மனைவிக்கு கனவு வருகிறது. அந்த கனவுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்து ஒரு நீதிமான். அவர் எந்த பாவமும் செய்யாதவர் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அதனால அந்த கருத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அ துணிச்சலாக, தைரியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, தனது கருத்தை சொல்லி அனுப்புவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பிலாத்து அவர் வந்து நீதிமான் என்பதை அறிந்தும், பிலாத்து செஞ்சது ரொம்ப என்ன பொறுத்தவரைக்கும், அவர் வந்து ஒரு நியாயாதிபதி. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பிலாத்து வந்து எப்படி இருந்தாருனாக்கா, ரோமபுரியின் ஆளுகைக்குட்பட்ட யூதேயா, சமாரியா இந்த பகுதிகளுக்கு தேசாதிபதியாக இருந்தார். அப்போ வந்து அந்த பீரியட்ல தான் அந்த காலத்துல தான் இயேசுவினுடைய மரணமும், பாடுகளும் நடைபெற்றது. அதுக்கப்புறமா வந்து இந்த பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி சொன்னார்கள். அப்பதான் வந்து அவர் நியாயாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவர்களுடைய மனைவி ஒரு ஆளை அனுப்பி என்ன சொல்வாங்கன்னாக்கா, அந்த நீதிமானை நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன்னா, இன்றைக்கு என்னுடைய சொப்பனத்தில் நான் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லி அனுப்புவாங்க. அப்போ வந்து பெண்களுக்கு வந்து அந்த காலத்துல சுதந்திரம் கிடையாது. தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்வதற்கு கூட சுதந்திரம் இல்லாத அந்த காலத்துல கூட, பிலாத்துவின் மனைவி தைரியமாக, துணிச்சலாக அவர் வந்து ஒரு நீதிமான். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு விரோதமாக எந்த கொலை பாதகமோ, இல்ல எந்த சட்டத்தையோ சொல்ல வேண்டாம். எதையும் அவர் குறித்து நீர் எதுவும் சட்டத்தை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவா. அப்போ வந்து முதல்ல இங்க நம்ம பார்க்கறது பிலாத்து மனைவியோட தைரியம், துணிச்சல். எப்படி ஒரு பெண்மணி கருத்து சுதந்திரம் இல்லாத அந்த நாட்கள்ல கூட தைரியமாக அவர் ஒரு நீதிமான் என்பதை எடுத்து சொன்னாங்க. இப்போ நான் அதான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னேன்ல, இந்த மாதிரி சம்பவங்கள் வீட்ல கூட நடைபெறும். அப்போ வந்து அவங்க தப்பு செய்யலன்னு வந்து சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? வீட்ல வந்து கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. நிறைய சம்பவங்கள் நடக்கலாம் டே டு டே லைஃப்ல. அப்போ வந்து தப்பு செய்யாத ஒருத்தரை வந்து நம்ம குற்றப்படுத்துறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல். அதுக்கப்புறமா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்கள பத்தி அவதூறா சொல்லுவாங்க. அதுவும் தவறு. ஏன்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு கிரியைகளுக்கும்
கண்டிப்பா அதற்குரிய பலன் உண்டு. வி ஆர் அக்கவுண்டபிள். கணக்கு கேட்பாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்பலாம் இன்னைக்கு என்ன சாதாரணமா தானே நான் சொன்னேன். அதில என்ன தப்புன்னு நெனைக்கிறோம். ஆனா, அந்த நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதிலருந்து யாருமே தப்பவே முடியாது. அதை யாரும் மறக்கவும் கூடாது. ஸோ, பிலாத்துவின் மனைவி பத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள். ஆனால் அவங்க கண்ட அந்த சொப்பனத்தின் மூலம் என்ன சொன்னாங்கன்னா, இயேசு நீதிமான் என்று அறிந்து தனது மனதிலே மிகவும் வியாகுலம் அடைந்தாள். அப்படின்னா துக்கப்பட்டா. முதல்ல வந்து துணிச்சலாகவும் தைரியமாகவும் தன் கருத்தை சொல்லி அனுப்பினாள். 2வது வந்து அவர் ஒரு நீதிமான் என்பதை அறிந்த பிறகு அவள் மிகவும் வேதனைப்பட்டாள். இயேசு அநியாயமாய் நடத்தப்படுகிறார் என்பதை அவள் உணர்ந்திருக்கக்கூடும். அவள் தன் கணவனுக்கு இயேசு கிறிஸ்துவை நீதிமான் என்றும் அவருக்கு தீமையானது ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று தைரியமாக சொல்லி அனுப்பினாள். இந்த தைரியம் தான் எல்லாருக்கும் வேணும். நம்ம வந்து எவ்வளவோ விஷயத்துக்கு தைரியமாக நம்ம இருக்கிறோம். அது நல்லதோ இல்லை கெட்டதோ தெரியாது. ஆனால் கர்த்தருக்காக எத்தனை பேர் துணிச்சலாக தைரியமாக ஒரு காரியத்தை செய்கிறோம். நம்மளுடைய கருத்துக்களை சொல்வதற்கு கூட ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க. நான் வந்து ஒரு சர்ச்சில் வந்து மெசேஜ் கொடுக்குறப்போ அப்போ வந்து அந்த வேதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை வந்து நான் வந்து மறைக்கல, எதுவும் பண்ணலை. தைரியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கிறாருன்னு என்று வேதத்தின் அடிப்படையில் எடுத்து கூறினேன். இன்றைக்கு போதகர்கள் வந்து ஊழியர்கள், அதுக்கப்புறமா கடவுளுக்காக நிறைய ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. கர்த்தருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக நிறைய ஊழியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த சத்தியத்தை தைரியமாக எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த காலத்தில் கிறிஸ்துவர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற நேரத்தில், அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்துவர்கள் ஒடுக்கப்படுகின்ற நேரத்தில் நம்ம வந்து நம்முடைய கருத்தை அப்படின்னா கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தைரியமாக எடுத்து சொல்வதற்கு தயங்கவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்க அந்த மனைவி வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து இயேசு யார் என்ற உண்மையை அவள் வந்து கண்டிப்பாக யார் மூலமாவது கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து நேர்மையானவர் என்பதை அங்கே இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து தன்னுடைய கணவன் வந்து தவறான நீதி வழங்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா துணிச்சலாக அந்த எச்சரிப்பாகவும் அந்த செய்தியை சொல்லி அனுப்புனாங்க. அப்படின்னா அவருக்கு எந்த தீமையானது ஒன்றும் செய்து விடக்கூடாது என்பதற்காகவும் அவங்க வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு வந்து தனக்கு சொப்பனத்தில் வந்த அந்த வெளிப்பாட்டை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு தைரியமாக உள்ளதை உள்ளது என்று தன் கணவனுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்தாள் இந்த பெண். எத்தனை பெண்கள் நம்மளை நாமளே சோதித்து பாருங்க. ஒரு காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை செய்கின்ற இடமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நல்ல ஆலோசனை தர்றீங்களா, துர் ஆலோசனை தர்றீங்களா? அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது எது செய்தால் நல்லது அந்த மாதிரி நீங்கள் வழி நடத்துகிறீங்களா, இல்லை ஏதாவது கெட்ட ஆலோசனை அப்படின்னா கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஆலோசனை தர்றீங்களா, அதனால் என்ன பிரச்சனை வரும், இப்படியெல்லாம் நம்ம நிதானமாக யோசித்து அறிந்து தான் செயல்படணும். எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வரவே வராதீங்க. நிதானமாக ஆலோசித்து கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணித்து இந்த காரியத்தை போய் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. சொல்லி அவர்கிட்டருந்து உங்களுக்கு நேரடியாக பதில் வராவிட்டாலும் சொப்பனங்கள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, இல்லை வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு விடை கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து இயேசுவை வந்து தீர விசாரித்து அவர் குற்றமற்றவர் என்பதை அறிந்தும் தன் மனைவி மூலம் இயேசு நீதிமான் என்று ஒரு தெளிவை பெற்றும்
பிலாத்து வந்து எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர் ஒரு மதத் தலைவர்களையும் அரசியல் மேலதிகாரிகளையும் பிரியப்படுத்துவதற்காகவும் அவருக்கு வந்து தன் பதவியில் ஒட்டி கொண்டிருப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது மிகவும் பரிதாபமான செயல். நிறைய பேர் இப்போ இப்படி தான் இருக்கோம். அப்படின்னா மனுஷரை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்குறோம். ஐயோ! அவங்க நம்மள தப்பா எடுத்துருவாங்களா? சொசைட்டிக்கு பயப்படுறோம். அப்படின்னா இது உண்மை கிடையாது. இது பொய்யான தகவல் என்பதை தெரிந்தும் நம்ம நிறைய பெண்கள் என்ன பண்ணுறோன்னா, அதை தைரியமாக எடுத்து சொல்கிறது கிடையாது. இன்னொன்று வந்து மற்றவங்கள எப்படி பிலாத்து வந்து மதத் தலைவர்கள், அரசியல் மேலதிகாரிகள் அவங்கள பிரியப்படுத்துவதற்காக தவறான ஒரு செயலில் ஈடுபட்டாரோ, அப்போ தான் அவர் வந்து அந்த பதவியில் நீடித்திருக்க முடியும். இல்லைன்னா அந்த பதவியிலிருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து இயேசுவை வந்து விடுதலை ஆக்கியிருந்தா பிலாத்து என்ன பண்ணியிருப்பார்? அந்த பதவியில் நீடித்திருக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இப்பயும் நிறைய பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் நம்ம இது டயசிஸில் எடுத்துட்டிங்கனாலும் அந்த மாதிரி நிறைய காலேஜு, ஆஃபீஸு, அதுக்கப்புறமா வீட்டில் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு பயப்படுறோம் நம்ம. அதுக்கப்புறமா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வெளியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு உண்மையை எடுத்து சொல்வதற்கு, அவங்களுக்காக பேசுவதற்கு நம்ம வந்து தயங்குறோம், பயப்படுறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா பிலாத்துக்கு வந்து எத்தனையோ தருணங்கள் கொடுக்கப்பட்டன. இயேசு கிறிஸ்து நீதிமான், அவர் குற்றமற்றவர் என்பதை தெரிந்தும் அவர் என்ன பண்ணாருனாக்கா, மனசாட்சிக்கு விரோதமாகவும் ரோம நீதி சட்டத்திற்கு முரண்பட்டும் குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது மிகவும் வேதனையான செயல். அதுக்கப்புறமா அநியாயமானதும் கூட. ஏன்னா ஒருத்தர் பாவமே செய்யலை, அவரை போய் ஒரு பாவம் செய்தார் என்று அவரை குற்றப்படுத்தி அவருக்கு வந்து மரண தண்டனை அறிவிப்பது என்பது ஒரு அநியாயமான செயலாகும். அதுக்கப்புறம் பிலாத்துவின் மனைவியின் செயல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று அவர் வந்து, ஏன்னா பிலாத்துக்கு அந்த இப்போ அவர் வந்து அந்த இடத்துல இருந்தார். அவர் நினச்சா விடுவித்திருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து என்னென்னா அந்த இரத்தப்பழி தன் மேலே வரக்கூடாது என்பதற்காக அவர் வந்து கையை கழுவிடுவார். நீங்கள் மத்தேயு இது எடுத்து படித்து பாருங்கள். மத்தேயு 27வது அதிகாரத்தில் அவர் வந்து கையை கழுவினார்னு இருக்கும். அதனால தான் நிறைய நம்ம வீட்டிலலாம் பேசுகிறப்போ ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் சொல்லுவாங்க, ஏன்னா பிலாத்து மாதிரி கை கழுவிட்ட அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் நம்மளுக்கு யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா பிலாத்து மாதிரி பண்ணுறிய அப்படின்னு வந்து நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவோம். ஆனால் இது வந்து உண்மையான, நேர்மையான, எந்த பாவமும் அறியாத, எந்த குற்றமும் செய்யாத இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன பண்ணாருன்னா சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறமா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜனங்களை கேட்பார், யாரை நம்ம வந்து விடுவிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, பரபாசை விட்டு விடுங்கள், இயேசுவை கொலை செய்யுங்கள் என்று ஜனங்கள் எல்லாரும், பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் ஜனங்களும் சொல்லுவாங்க. அப்போ பிலாத்து 23வது வசனம் பாருங்கள், 22 மத்தேயு 27வது அதிகாரம் 22வது வசனம். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். 23 தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்றும் அதிகமாய் கூக்குலரிட்டு சொன்னார்கள். அப்போ வந்து இந்த மத கலவரம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் 24வது அதிகாரம், கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான்.
இத யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு கொடுமையான செயல். இப்போ நம்ப கூட நம்ம டே டு டே லைஃப்ல பாருங்களேன், இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கங்க. அப்போ வந்து ஒரு குடும்பத்தில அ கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுங்க. பெற்றோர் இருப்பாங்க சில வீட்ல. சில வீட்ல கூட பொறந்தவங்களும் இருப்பாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பெற்றோர்களையோ, இல்ல கூட பிறந்தவர்களையோ தங்களோடு இருக்க விடாம வந்து வெளியில அனுப்பக்கூடிய சூழ்நிலை வந்தா, அவங்க வந்து அ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி வந்து வெளியில அனுப்புறாங்க? அப்படின்றது எனக்கு ரொம்ப வேதனையாவும் இருக்கும். அவங்களை குறித்து ஏன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பண்புகள். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அன்பா இருங்கள். அதுக்கப்புறமா பகைவரையும் சிநேகியுங்க. அதுக்கப்புறமா வந்து மனத்தாழ்மையோட இருங்க. பொறுமையோட இருங்க. பெருமையா இருக்காதீங்க. அப்படி நெறைய நம்மளுக்கு சொல்லி தராருல்ல. அப்போ இவ்வளோத்தையும் கேட்டுட்டு நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த பாவ செய்கையில ஈடுபடும் பொழுது, நம்ம அந்த போர் சேவகர்கள் மட்டும் இயேசுவ வந்து ஈட்டியால குத்தல. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அவரை வந்து அந்த ஈட்டியால குத்து கொண்டு இருக்கின்றன. அப்பதான் அவர் வந்து நம்மளுக்காக வந்து ரொம்ப வியாகுலப்படுவாரு. அப்படின்னா மனவேதனைப்படுகிறார். ஐயோ! நம்ப இந்த ஜனங்களுக்காக அவங்க செய்த பாவத்திற்காக நம்மளுடைய உயிரை விட்டோமே! நம்ப அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டோமே! சிலுவையில் அறையப்பட்டோமே! ஆனா இந்த ஜனங்கள் வந்து என்னை மறுதலி விட்டு திருப்பிடி மறுபடியும் மறுபடியுமாக அந்த பாவ செயல்கள்ல ஈடுபடுறாங்களேன்னு வந்து அவர் மனது வந்து ரொம்ப வேதனையா இருக்கும். நீங்க நினைக்காதீங்க, நம்பன்னா ஒரு சின்ன செயல் தானே செய்றோம். இதெல்லாம் தப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தர பத்தி தவறான ஒரு கருத்து சொல்றது கூட தப்பு. ஒருத்தர பத்தி அ பொய்யா பேசுறது, அந்த பொய்க்கு சாட்சி சொல்றது, இது எல்லாமே தவறான செயல். நம்மள யாரு வந்து ஸ்டிமுலேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது நியாயமாக படுகிறதோ, எது உண்மைன்னு தெரியுதோ, அத தான் நம்ப செய்யணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திலும் நம்ப ஈடுபடவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவியினுடைய செயல் வந்து எப்படி இருந்ததுன்னாக்கா, நீதிமொழிகள் 24, 11, 12 "உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ" என்ற வசனங்களின்படியாக நம்மளுடைய நேர்மையான செயலுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். அ ப அவங்களுடைய மனைவியோட செயல் வந்து அப்படிதான் இருந்தது. அப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தது. அது பிலாத்துவினுடைய செயல் அநீதியாக காணப்பட்டது. நீதிமொழிகள் 17, 15 துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்ற சாப செயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. பிலாத்தினுடைய மனைவி எப்படி இருக்கு? நேர்மையான செயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதே வந்து பிலாத்துவினுடைய செயல் எப்படி இருக்கு? அநீதியான செயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. நம்ம வந்து ஒரு நல்லவனோ கெட்டவனோ, கெட்டவன நல்லவனோ நம்ப வந்து குற்றம் சுமத்தக்கூடாது. ஒருத்தர வந்து யூ ஷுட் நாட் கண்டெம் எனிஒன். ஏன்னா, கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாருக்கும் வந்து அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை, நம்மளோட இருதயத்தின் எண்ணங்களை யாராலயும் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா, வெளிய நம்ம நல்லா ஜாலியா சிரிச்சுட்டு பேசலாம். ஒருத்தர பார்த்த உடனே விஷ் பண்ணலாம். ஒருத்தர பார்த்த உடனே ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆனா, நம்ம மனசுல அவங்கள பத்தி என்ன நினைக்கிறோன்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால நம்மளுடைய செயல்கள், நடத்தைகள் எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள், முதலாவது நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ப இப்போ வீட்ல வந்து உங்கள புறக்கணிக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா, கர்த்தர் வந்து எல்லாரையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்போ என்ன என்ன நடந்தாலும்
தனிமையா இருக்கீங்களா? இல்ல வந்து உங்களுக்காக பேசக்க ஆள் யாருமே இல்லையா? நீங்க நல்லது செஞ்சா அத வந்து அ எடுத்து சொல்வதற்கோ, இல்ல உங்களை பத்தி யாராவது குறை சொன்னாங்களா? எத பத்தியும் கவலைப்படாதீங்க. பிலாத்து வந்து இயேசு கிறிஸ்துவை நீதிமான் என்றும், உண்மையானவர் என்றும் அறிந்து வந்து கையை கழுவினார். அப்படின்னா, அந்த இரத்தப்பழி என்மேல் சுமராதிருப்பாதாக அப்படின்னு அவர் வந்து சொல்லிடுறாரு. அது வந்து எஸ்கேபிசம். எப்படின்னா, உண்மைன்னு தெரியுது. ஆனா, நான் அதில வந்து இன்வால்வ் ஆகல அப்படின்னு பட்டும் படாம விலகிறது வந்து மிகவும் தவறான செயல். உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு. பொய்யின்னா பொய்யின்னு சொல்லு. ஏன்னா, அதுக்காக உன்னை யாரும் வந்து அந்த நேரத்துக்கு வந்து இன்னும் வேணா தப்பா சொல்லலாம். இல்ல உன்னை வந்து வெறுப்பேத்தலாம், கோபப்படுத்தலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை எதுன்னு தெரியும், பொய் எதுன்னு தெரியும். அதனால எதை குறித்தும் நம்ப வந்து சோர்ந்து போகக்கூடாது. இப்போ வந்து உலகத்தின் கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகள், வேலை ஸ்தலம், வாழும் பகுதிகள், அதுமாரி ஊழிய பாதையில வந்து நெறைய தவறுகள் ஏற்படலாம், இழப்புகள் ஏற்படலாம். அதுக்கப்புறமா நம்ப என்ன பண்றோம், அந்த இடத்துல நம்ப வந்து ஒரு தவறு ஏற்பட்டா அதை சுட்டிக்காட்டி, அதை திருத்த முயல்கின்றோமா? இல்ல குற்றம் சுமத்துறோமா? இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து அத மேலும் மேலும் அத பிரச்சனையாக்கி கொண்டே போகவே கூடாது. அதை எப்படி சமாதானமா முடிக்கணும்னு தான் பார்க்கணும். அப்படின்னா, ஊ ஊதி ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி செயல்படாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்க எப்படி வந்து அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணலாம், அப்படிதான் நம்ப யோசிக்கணும். ஏன்னா, அதனால நம்மளுக்கு நேரம் வேஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு மனிதரை பத்தி நினைத்து கொண்டு, அதுக்கப்புறமா வந்து தவறான செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டு, பணம் வேஸ்ட் ஆகும். எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட்டு. அதே நீங்க வந்து ஒப்புரவாகுனீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்திடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன்னா, நாங்க பார்த்துருக்கேன். ஒரு ஒ அ நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபேவரா பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ஒரு காரியத்த ஃபேவரா பண்ணுவாங்க. அதே காரியத்த இன்னொருத்தர் போய் கேட்குறப்போ, "இல்ல அது தப்பு. இப்படி தான் செய்யணும்." அப்படின்னுவாங்க. அது வந்து அந்த அந்த மாரி சொல்றாங்க பாருங்க. அவங்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஏன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்தும், நீ வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிற, நன்மையானதை செய்யாம தீமை செய்தா, அதுக்குரிய தண்டனையிலேருந்து யாருமே தப்பவே முடியாது. அதே மாரி ஆஃபீஸ்ல இல்ல நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அ அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சேர வேண்டிய அந்த தொகை வந்து அதுக்காக அவங்க போராடுவாங்க. கடைசி வரைக்கும் போய் சேரவே சேராது. ரொம்ப டிலேவா பண்ணுவாங்க. அதுக்கூட அவங்க கணக்கு ஒப்புவிக்கணும். நான் என்ன பண்ணேன் நாளு? ஒண்ணும் பண்ணலையே, ப்ராசஸ் தானே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னுவாங்க. வாய் கூசாம பொய் சொல்லுவாங்க. அது கூட தவறுன்றது அவங்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் உணர்த்துவாரு. அதனால நீங்க வந்து எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு செயல் நடக்குதுன்னாக்கா, ஒரு இழப்போ, இல்ல ஒரு தவறோ நடக்குதுன்னா, சம்மந்தப்பட்ட நபர்கள், அதுக்கப்புறமா பெரியவர்கள், அதிகாரிகள், ஐஸ்வர்யவான்கள், உயர்மட்ட குடிகள், அப்படின்னா அத உயர் பதவியில இருக்கிறவங்க, அந்தஸ்தில உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் பயந்து நம்ம மௌனமாகி விடுகின்றோமா? இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்க இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா வந்து நம்ம வாழ்கின்ற இடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வீட்டுக்கு அருகில வசிப்பவர்களா இருக்கட்டும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர பார்த்தா இப்படி செய்யாதீங்கன்னு தைரியமா சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலர பார்த்தா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க அந்தஸ்தில பெரியவங்களா இருப்பாங்க. இல்ல அவங்க கிட்ட நெறைய பணம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீ நியாயமா நடக்கிறன்னா, எல்லார்கிட்டயும் வந்து நியாயமா இருக்கணும்.
ஃபேவர் ஒருத்தருக்கு வந்து ஃபேவர் பண்ணிட்டு இன்னொருத்தரை புறக்கணிக்கிறது மிகவும் தவறான செயல். ஏன்னா கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று ரோமர்ல எழுதியிருக்கிறது. ஸோ கர்த்தர் எப்படியோ அப்படியே நம்ம நடக்க முயற்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பிலாத்து போல நம்மளும் வந்து நீதி அநீதியாக தீர்ப்பு சொல்லுகிறோமா? நாம் அறிந்த உண்மையை தைரியமாக சொல்ல நம்மை அர்ப்பணிக்கணும். இப்போ எல்லாம் வந்து கர்த்தர் நம்மளுக்கு தைரியத்தை தரணும். உண்மையை எடுத்து சொல்வதற்கு தயங்கக்கூடாது. தைரியமாக எடுத்து சொல்லணும். உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். மத்தேயு 5:37 கூறியிருக்கிறது. மறுபடியும் படிக்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட நம்ம வந்து நிறையா அந்த காரியங்கள் செய்தே இருக்க மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தவறான ஒரு உபதேசம் தருவாங்க. அதே மாதிரி வேலை செய்கின்ற இடங்களில் பார்த்தா கூட ஒருத்தர் பற்றி தவறாக பேசுவார்கள். அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து உண்மைக்கு புறம்பாக நடப்பாங்க. உண்மை எதுவோ அதை தைரியமாக சொல்லுங்க. உண்மையின் பக்கம் நிற்கணும் நம்ப. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நடந்த சம்பவத்தெல்லாம் போய் சொல்லுவாங்க. அது எப்போ விசாரணைன்னு வரும்பொழுதோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் வந்து சாதாரணமாக தானே சொன்னேன் அப்படின்னு வந்து மழுப்பிடுவாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து ஓரங்கட்ட பார்ப்பாங்க. அதுவும் தவறு. நீ வந்து என்ன நடந்ததோ அதை உண்மை என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல நம்ம தைரியமாக இருக்கணும். அந்த இன்னைக்கு வேதாகம் பெண்களில் பிலாத்துவின் மனைவியை பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தில் ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அதில் இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று அறியப்படுகிறார்கள். உடனே அந்த கருத்து சுதந்திரம் இல்லாத அந்த காலத்திலும் தைரியமாக துணிச்சலாக எடுத்து சொன்னார்கள். அந்த துணிச்சல் நன்மைக்காக, உண்மைக்காக, நேர்மையான காரியத்திற்காக துணிச்சலோடு இருக்க வேண்டும் நாம். அதே மாதிரி பிலாத்துவின் மனைவி போல தன் கணவனை அவங்க வந்து ஒரு தப்பான நீதி சொல்வதிலிருந்து தடுத்தாங்க. அதே மாதிரி நீங்களும் பெண்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையோ இல்லை வீட்டிலையோ இல்லை எங்கேயோ சமுதாயத்திலையோ நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து முடிந்த வரைக்கும் சால்வ் பண்ண பார்க்கணும். அதுக்கு வந்து துராலோசனை தேவையற்ற ஆலோசனை கூறி அதை பெருசாக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பிலாத்து மனைவி அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒன்று அவங்க நீதியாக செயல்பட்டார்கள். ஆனால் பிலாத்து வந்து அநீதியாக செயல்பட்டார். அவர் நீதிமான் என்று அறிந்தும் அந்த இரத்தப்பழி தன்மேல் வரக்கூடாது என்பதற்காக கையை கழுவினான். நம்மளும் அப்படி யாரையும் கையை கழுவிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை பெற்றோர்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஒருவருக்கொருவர் உதவியாக அன்போடு அனுசரணையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வேலை செய்கின்ற இடங்கள்லையும் நம்ம வந்து அந்த சம்பவத்தையோ இல்லை கருத்துக்களையோ நடக்க போகின்ற அந்த பிரச்சனையையோ புரிந்து கொண்டு நல்ல ஆலோசனை கொடுத்து சமாதானத்தோடு ஒருத்தரை வழி நடத்த வேண்டும். எல்லாவற்றையும் நம்ம இப்போ ஜெபத்தில் அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இதோ ஏசப்பா, நாங்கள் பிலாத்துவின் மனைவியை பற்றி இப்பொழுது தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இவங்க எப்படி வந்து நீதியாக செயல்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து நீதிமான் என்பதை அறிந்து துணிச்சலாக தைரியமாக தன் கணவனிடத்தில் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போனார்கள். அதே போல் பெண்களாகிய நாங்களும் ஏசப்பா, உமக்காக, உம்முடைய சத்தியத்திற்காக, உம்முடைய வசனத்தை எடுத்து சொல்வதற்கு தைரியமாகவும் துணிச்சலோடும் செயல்பட வேண்டும் கர்த்தாவே. உண்மையாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லக்கூடிய இந்த தைரியத்தை தாரும் கர்த்தாவே. உமக்கு பிரியமில்லாத வழியிலே நாங்கள் நடக்காத வண்ணம் எங்கள் கரங்களையும் எங்கள் கால்களையும் எங்கள் பார்வைகளையும் எங்கள் எண்ணத்தையும் நீர் ஆட்கொள்ள வேண்டும் ஏசப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அனைவரும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளை
கட்டளையிடும். அவர்களுக்கு ஏதாவது சுகவீனம் இருந்தால், நோயின் கஷ்டத்திலே இருந்தால், அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து ஒரு விடுதலையை தாரும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியின் வரத்தை யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ, அவற்றின் வரத்தை நீர் இப்பொழுதே அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.